சிரச ஊடக வலையமைப்பின் உயரதிகாரிகள் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முற்பகல் சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். சிரச ஊடக வலையமைப்பினால் அண்மையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரவாக பிரஜா அலை திட்டத்தின் ஊடாக சேகரிக்கப்பட்ட நீர் ஸ்ரீ தலதா மாளிகையில் வைத்து இன்று பூஜை செய்யப்பட்டது. සිරස මාධ්‍ය ජාලය මෙතනට පැමිණියේ බොහෝ අභියෝග මැද්ද. பெரும் சவால்களுக்கு மத்தியிலேயே சிரச ஊடக வலையமைப்பு இந்த இடத்திற்கு வந்துள்ளது. அனைத்து சவால்களிலும் நமது நாட்டு மக்களே எம்முடன் இருந்தனர். மக்களின் தொலைக்காட்சியாகவே நாங்கள் இன்று கொண்டாடுகிறோம். இந்த 26 வருட கால பயணம் மிகவும் விசேடமானது. சிரச என்பது ஊடக வலையமைப்பு மாத்திரமல்ல என்றே நான் நம்புகிறேன். சிரச என்பது நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இதனை முன்னிட்டு முதலாம் நாள் முதல் சிரச தொலைக்காட்சிக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட பல முக்கியமிக்க பலமிக்கவர்கள் உள்ளனர். அவர்களின்றி சிரச இன்று இல்லை. அவர்களை முதலில் நினைவு கூறுவது எமது கடமையும் கூட. முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களின் எண்ணக்கருவில் உதயமான சிரச ஊடக வலையமைப்பிற்கு அன்று பல்வேறு விதமான நெருக்கடிகள் ஏற்பட்டன. இதற்கு மத்தியில் இந்த தொலைக்காட்சியை உருவாக்குவதற்கு அன்றிருந்த விசேட நபர்கள் பெரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டனர். அவர்களின் வியர்வை உழைப்பினாலேயே சிரச இன்று உருவாகி நாங்கள் இன்று இங்கு நிற்கிறோம். அவர்களை அன்புடன் நான் நினைவு கூறுகிறேன். அத்துடன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இந்த நாட்டு மக்களும் எமக்கு அரணாக சக்தியாக எம்முடன் இருக்கின்றனர். அதனால் எவ்வகையான சவால்கள் எமக்கு வந்தாலும் அதனை தகர்த்தெறிய முடிகிறது. அத்துடன் சமய தலைவர்களும் அன்று போல் இன்றும் எம்முடன் இருக்கின்றனர். எமக்கு ஆசி வழங்குகின்றனர். அந்த ஆசீர்வாதத்துடன் நமது எதிர்காலத்தை நாம் கட்டியெழுப்ப எதிர்பார்க்கிறோம். கிராமங்களில் வாழும் சிரசவுக்காகவே அர்ப்பணிப்புடன் செயற்படும் பிராந்திய செய்தியாளர்கள் அவர்களில் சிலர் 26 ஆண்டுகளாக எம்முடன் பணியாற்றுகின்றனர். போராட்டத்தின் மத்தியிலேயே மக்களின் தகவல் அறியும் உரிமைக்காக அவர்கள் முன்னிற்கின்றனர். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களையும் நினைவு கூற விரும்புகிறேன். 26 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த இந்த குழந்தை இன்று பொறுப்புமிக்க பிரஜை. இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று பிறக்கும் குழந்தைகளுக்காக சக்திமிக்க சுயாதீன நாட்டிற்காக சிரச ஊடக வலையமைப்பு அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்பதை பொறுப்புடனும் நமது தலைவர் சசி ராஜமகேந்திரன் அவர்களின் தலைமையின் கீழ் செயற்படும் நாம் வாக்குறுதி வழங்குகிறோம். අපි කියන්න කැමති අද ඉපදෙන ඒ ලදරුවා වෙනුවෙන් හොඳ ශක්තිමත් යහපත් ස්වාධීන රටක් වෙනුවෙන් සිරස මාධ්‍ය ජාලය අප කැප වෙනවයි කියන ඒ ප්‍රතිඥාව දීමට ඉතාමත්ම කැමතියි. நாங்கள் எப்போதும் வித்தியாசங்களை கொண்டு வரும் தொலைக்காட்சி. நாளாந்தம் புதுமையான விடயங்களை நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய தொலைக்காட்சியாக சிரசவை கூறலாம். அவற்றுடன் எதிர்காலத்திலும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. நாங்கள் மக்களின் தொலைக்காட்சிக்காக எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்ய நாம் தயார். நாம் எப்போதும் உங்களுடன் உங்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்கு தயாராக உள்ளோம். බලාගෙන ඉන්න අපි හැමදාමත් ඔබත් සමග ඔබට අවශ්‍ය දේ කරන්න බැඳී සිටිනවා.